ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இன்றைக்கி வந்து ஜனவரி 7. நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியிலேருந்து ஆரம்பிக்குது நம்மளுது டைம் அண்ட் ப்ரியாரிட்டி ஒரு அஜெண்டா. இந்தியிலேருந்து ஆரம்பிக்குது நமக்கு. இந்த வருஷமே அப்படி தான், பட் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் 30 days முடிச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த டைம் அண்ட் ப்ரியாரிட்டி பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஸோ இந்த டைம் அண்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருந்தாலும் நம்ம வச்சுருக்க டார்கெட் டேட் வந்து பார்த்திங்கன்னா May 27. அதுக்குள்ளே நம்மளுடைய கோல் வந்து ரீச் பண்ணிடணும். சரிங்களா? அது ஃபஸ்ட்டு திங். அப்புறம் இன்றைக்கி என்ன ஒர்க்னால், இன்றைக்கி ஒர்க்கில் எல்லாம் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு வெரி ஹாப்பி. உங்களுக்கு என்ன பண்ணலன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, செக்லிஸ்ட்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்கல, பட் நான் எழுதி வச்சுருந்தேன். அதை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட் டுடே இன்றைக்கி. ஸோ அது ஒன்று. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் 30 days. அந்த அக்ரிகல்ச்சர் 30 days வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்சிஸ்டன்சியாக 30 நாள் போடக்கூடியது இருந்தது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது கொஞ்சம் நிறைய ஒரு தடுமாற்றங்கள், ஒரு சில டிலேஸ் இருந்து, பட் அதையும் மீறி நான் 30 days நான் போட்டிருக்கணும் போது அது கொஞ்சம் ஹாப்பியாகவே எனக்கு இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பற்றியும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி கிடச்சிது. எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் உங்கள்கிட்ட கிடச்சிது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கொண்டு போகணும் நெக்ஸ்ட் லெவல், நம்ம கோல் இப்படி அச்சீவ் பண்ண ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ இது இப்போ என்னென்ன பண்ணணும் உங்கள்கிட்ட கம்யூனிட்டி கொடுக்கும்போது அதை நான் ஃபாலோ பண்ணணுன்ற இன்டென்ஷன் நிறைய கிரியேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு இதுலேருந்து எனக்கு கிடச்சிருக்கு. என்னென்னா என்னோட டெய்லி ஆக்டிவிட்டி அதாவது இன்றைக்கி ஒரு அஜெண்டா பண்ணலைன்னா அது உங்களுக்கு நான் பண்ணலாம் இன்றைக்கி நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்தது எல்லாமே பண்ணிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் பர்சனை பார்க்கணும்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துட்டேன். இன்றைக்கும் அகெயினாக ஒரு செகண்ட் டைம் பார்த்தேன். அவர் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னார். அதுலேருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் என்ன வேணும்னா, எனக்கு வந்து ஒரு 15,000 மொபைல் நம்பர் வேணும். வேலிடான ஒரு நல்ல ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு இன்ட்ரெஸ்டோட பர்சன், வாங்குகிற பர்சன் இல்லை நம்பர் பண்ணுறக்கூடிய பர்சன்கள் இருந்தாங்கன்னா ஒரு 15,000 நம்பர் வேணும். இப்போ உங்கள்கிட்ட இருக்க நம்பர் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் இப்படியே கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து ஃபார்ம் இருக்கா, அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி அந்த நம்பர் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதே டைமில் அந்த லிங்க் வந்து நீங்கள் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஃபில் பண்ணால் கூட எனக்கு டேரெக்டாக வந்துடும். இப்போ நீங்களே இந்த லிங்க்கை காப்பி பண்ணி அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அதை ஃபில் பண்ணாங்கன்னா அது எனக்கு வந்துடும். இப்போ அவங்க வந்து யாருக்காச்சும் அவங்க 10 பேருக்கு அவங்க அனுப்பிச்சாங்கன்னா அவங்க ஃபில் பண்ணாங்க எனக்கு வந்துடும். இப்படி பை ஷேரிங் பண்ணும்போது எனக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லிங்க் தான் எனக்கு யூஸ் ஆகும். ஸோ அது என்னென்னா ஆஸ் பர்சன்ட் அந்த ஃபார்மில் போட்டு ஃபில் பண்ணி அந்த நம்பர் எனக்கு வந்துடும். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட ஃப்ரெண்டு பேசும்போது இந்த மாதிரி சொன்னார், நம்பர்ஸ் ஒரு 15,000 நம்பராச்சும் வேணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் போகும்போது தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது பிளாங்காக வந்து ஒரு டேட்டா பேஸ் அந்த மாதிரிலாம் வாங்குறது அவ்வளோ உடன்பாடெல்லாம் இல்லை. கொஞ்சம் தெரிஞ்ச சர்க்கிள்னு உருவாகணும். அதுக்காக தான். அது எங்கே வேணாலும் இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போகிறாலும் தமிழ்நாட்டில் இருந்தாலே போதும். அதான் அதுக்கு உள்ள ஒரு க்ரைட்டீரியா, அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே மற்றபடி ஜென்ரல் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் போடுங்க. அது ரொம்ப நான் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன். என்னோடய ப்ளஸ் மைண்ட்ஸ் என்னன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம டே 1 ஆஃப் த அஜெண்டா டைம் அண்ட் ப்ரியாரிட்டிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இந்த வருஷத்தோட நோக்கமே வந்து டைம் அண்ட் ப்ரியாரிட்டி தான். அக்ரிகல்ச்சர் டேஸில் உங்களுடைய சப்போர்ட், என்னோடய வியூவர்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்களாக பட் உங்கள் யாரும் எனக்கு பர்டிகுலர் தெரியாது, பார்க்க முடியாது. பட் என்னோடய ஓவரால் அனாலிட்டிக்ஸ் எனக்கு என்ன காட்டணும்னா, இத்தனை பேர் பார்த்துருக்காங்க, இத்தனை பர்சன்டேஜாக பார்க்கும்போது பர்சன்டேஜ் எனக்கு நல்லாவே காட்டுது. நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி காட்டுது. அதேபோல் நியூ கமர்ஸ் கூட எனக்கு காட்டுது, இவ்வளோ நியூ கமர்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னு காட்டும்போது ரொம்ப ஹாப்பியாகவே எனக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சில டைமில் மட்டும் கொஞ்சம் டல் அடிக்கும், மற்றபடி பார்த்துட்றீங்க. வெரி வெரி ஹாப்பி. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு அதேமாதிரி கொடுங்க. நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்கு. அதை நான் ஃபீல் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் நான். ஸோ உங்களை நான் நாளைக்கும் மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஓகே, see you, bye.